உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்குமே இருக்க போகுது. பல நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன். கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம். அதை போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி, நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது, எப்படி இருந்தால் இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் இந்த ராசி பலனில் விளக்கமாக சொல்ல போகிறேன். எந்த கடவுளை வழிபடலாம், எப்படி வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். சக்க போடு போடு ராஜா உன் காட்டுல மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இதுதான் மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நான் சொல்ல விரும்புகிற செய்தி. மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னங்க, நல்ல புத்திசாலி, நல்ல அறிவாளி. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா அங்கே ஒரு மிதுன ராசிக்காரங்க தேவை. ஊரில் ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஞ்சாயத்தில் 2 பக்கத்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியத்தோடு அழகாக பிரச்சனைகளை தீர்ப்பாங்க பாருங்கள். அந்த பஞ்சாயத்து தலைவராக செயல்படக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பல இடத்துல இவங்க ப்ராப்ளங்களை அழகாக யாருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் சொந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுல மட்டும் ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது மிதுன ராசிக்கு. இந்த மாதம் ஏன் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன்னா, ரொம்ப பண நெருக்கடியில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்க. ஜென்ம குரு உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். மிதுன ராசிக்கு பெரிய ஒரு நெருக்கடி என்னென்னா, ஜென்ம குரு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். ஜென்ம குரு இருக்கும் போதெல்லாம் நிறைய ப்ராப்ளங்களை ஒவ்வொருத்தருமே ஃபேஸ் பண்ணுவாங்க லைஃப்பில் எப்போவுமே. இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குரு இருக்கும்போது சிலருக்கு இடையில ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஃபேமிலியுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. உங்களுடைய மகனுடைய படிப்பு, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், மனைவியுடைய விருப்பங்கள், இதை நிறைவேற்றுவதில் ரொம்ப சிரமப்பட்டீங்க மிதுன ராசிக்காரங்க. இந்த மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுது. தனகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான், அந்த தனகாரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான், அதாவது காசு பணம் துட்டு இதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு ரொம்ப சாதகமாக தனஸ்தானத்திலே உட்காந்துருச்சுங்க. காசு பண ஸ்தானத்திலே உட்காந்துருச்சுங்க. அப்போ இந்த மாதம் நல்ல வருமானம் வரப்போகுது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா மிகச்சிறப்பான வருமானத்தை அடைஞ்சே திருவீங்க இந்த மாதம். எப்படி, புதன் பகவான் 5ல் உட்காந்துருக்காரு. உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் நமக்கு. அதனால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பிஸ்னஸில் நாம் காணப்போகிற ஒரு மாதம். இப்போ நீங்கள் ஒரு அரசு துறையிலேயே பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன், ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு, ஒரு வேலையில் ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு, இல்லை ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு. நிறைய பேருக்கு அதிகார பதவிகள் இப்போ கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கும், அதிகார பதவி கிடைக்கும். இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த யோகமாக இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். இந்த கேது பகவான் உங்களுக்கு விநாயகர் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுப்பார். குறிப்பாக நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈச்சனாரி விநாயகர். பொள்ளாச்சி போகிற பள்ளியில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஈச்சனாரி விநாயகர். அந்த ஈச்சனாரி விநாயகரை வழிபடுகிற போது, அவருக்கு அருகம்புல் மாலை சாட்டுகிற போது ஒரு பெரிய வளர்ச்சி மிதுனராசிக்காரங்க பார்ப்பீங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு சந்தான பிராப்திக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. இந்த சந்தான பிராப்தியை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு பொதுவாகவே மிதுனராசிக்கு ஒரு சந்தான பிராப்தி வேணும்னா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் எப்போவுமே ஒருத்தர் குழந்தை பாக்கியம் வேணும்னா மிதுனராசிக்காரங்க அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தாலும் சரி, வேப்ப மரங்கள் இருக்கக்கூடிய கோயில், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு அபிஷேகம் செய்தாலும் சரி, அந்த அபிஷேக பலனின் காரணமாக நல்ல புத்திர பாக்கியம் உண்டாகும். அப்படி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், சந்தான பிராப்தி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்னா, இந்த நவம்பர் மாதத்தில் செவ்வாய் 6ல் உட்கார்ந்துருக்கிறதுனால காரமான உணவுகள், சூடான உணவுகள், மசாலா அதிகம் சேர்ந்த உணவுகள், இந்த உணவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உணவினால் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க.
பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில கஸ்டமர்ஸ்னால சில தொந்தரவுகள் இருக்கலாம். அந்த தொந்தரவுகளை நீங்கள் ரொம்ப அழகாக சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தொந்தரவு வராதுன்னு நான் சொல்லலை. வரக்கூடிய தொந்தரவு சமாளித்தா போதுமே. அதுமாதிரி கஸ்டமர் பேஸ் நிறைய கஸ்டமர்ஸை இப்போ உருவாக்குவீங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பிஜி நீட்டில் சீட் கிடைக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய டாக்டர் ஆகக்கூடிய யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் சுட்டி காட்டுது. மருத்துவ கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் மருத்துவர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் அவர்கள் நான் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும், இது திருப்தியாக இருக்குது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமையுது. பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான். பொதுவாக வெளிநாட்டுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரலைன்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி மிகச்சிறப்பாக கூடி வரக்கூடிய காலகட்டம். ஆனால் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், என் ஒர்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெருக்கடியோடையே நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த வேலை நிலைக்குமா, இந்த வேலையை மாற்றணுமா, வேறு சூழ்நிலைகள் எனக்கு வந்துருமாங்கிற வேலை நெருக்கடி உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிலருக்கு இந்த மாதத்தில் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். பட் எப்படி பார்த்தாலும் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதம், குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய மாதம், உறவுகள் நட்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் ரொம்ப அரவணைச்சு கொண்டு போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்களை இந்த மாதம் பார்க்க போகிறீங்க. மிகச்சிறந்த மாதம். எனதருமை நேயர்களே, இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உச்சமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிற போது 12 ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான். நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை, 12 ராசிக்காரர்களுக்குமே நல்லது. குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க இந்த மாதம். நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றித்தனமாக முடிவெடுத்துடக்கூடாது. எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கிடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள், நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ரெண்டையுமே பாருங்கள். நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு. அந்த வெல் விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும். இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும். அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடாது. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க. கூட்டு பிரார்த்தனையை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க. உங்கள் வீட்லேயும் சரி வெளியிடத்துலையும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் சேரும். கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும். பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன். உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார பலன்களை இணைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும். சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படித்தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சர்வஜன சுகினோ பவந்து.